ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கேன், இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்களை எதுக்காக கட்டாயப்படுத்தி இங்க எல்லாரையும் வேலை வாங்குறீங்க? சாப்பிடுறதுக்காக நாங்க எதுக்காக காசு கொடுக்கணும்? நாம எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாதான் என்ன? பணக்காரங்க குண்டாயிட்டே இருக்காங்க, ஏழைங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல உண்மையான சுதந்திரம் எங்க இருக்கு? நாம எல்லாரும் நம்ம பண்ற வேலைகளுக்கு அடிமையா இருக்கோம். இந்த மாதிரி வேலை செய்யறது சந்தோஷமாவா இருக்கு? இல்ல, அது எப்படி இருக்க முடியும்? இன்னும் நாம வேலை செய்யக்கூடாது, போதும். அதனால ஹேமர் ஹிட்டான நானு இப்போ இந்த சமூகத்தை மாத்த போறேன். இங்க யாருக்கு வேலை பார்க்கணுமோ அவங்க வேலை பார்க்கலாம். மத்தவங்களுக்கு இந்த சமுதாயத்துல இருந்து உதவி கிடைக்கும். கடவுள்கிட்ட சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹேமர் ஹிட்டான என்னோட தலைமையில பேரடைசஸ் இதை நிறைவேற்றி காட்டுவாங்க. அந்த ஊர்ல எதுரா சாம்பார் கை இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறான்னு கண்டிப்பா. ஆமா, நீ என்ன சொன்ன? இவங்க எல்லாரும் முட்டாளுங்க. என் கூட வாங்க, போலாம். சென்னையருக்கும் இந்த ஊரோட ரொம்ப பணக்காரன். நம்ம அவனோட ஃப்ரெண்ட் ஹவுஸ உடைப்போம். நமக்கு என்ன வேணுங்கிறத அவனுக்கு காமிப்போம். உயரமா இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வை காட்டுது. இந்த மொத்த பில்டிங்கும் சென்னையரோட வீடு. இவ்வளவு காசு அவன் நேர்வழியில சம்பாதிச்சிருக்க முடியாது. இவனை மன்னிக்க கூடாது. இத உடைங்க. டேய் டமாட்டோல வஸ்கானே எப்பறா ஒரு பில்டிங்கே வருதே. டார்கெட்ட நான் அழிச்சிட்டேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சூட் ரொம்ப பலமா தான் இருக்கு. இது சூட் அந்த மாதிரி உயிரையே பணைய வச்சது ரொம்ப பட் ஒரு நல்ல பீப்பிள் வந்துருப்பாங்க தானே உள்ள. இது தப்பான பில்டிங். தப்பான பில்டிங். பாஸ், இது என்னோட தப்புதான். எல்லாரோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அடப்பா. நாட்டுல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. ஆனா அந்த தப்புல இருந்து கத்துக்கிறது தான் மிக முக்கியம். நானும் ரவுடிதால வருமே மாத்தி சுட்டுட்டு சார். இப்போ நம்ம ஜினோரு வீட நோக்கி போவோம். பண்றது பண்ற அசல்ட்டு சமாளிக்கிறாங்க. என்னடே விளையாட்டுக்கு பில்டிங் உடைக்கிறீங்களா? வருத்தமே இல்லை. ரொம்ப நன்றி சைக்கிள் அண்ணா. சைக்கிள் அண்ணாவா? இருக்கு இவ்வளோ பெரிய பீச்சு. ஒரு பலூன் எடுத்து கொடுத்ததுக்கா? கனவா? கனவா? கனவுலையாவது கதறானே. இந்த அழிவை ஏற்படுத்திட்டு இருக்க டெரரிஸ்ட் குரூப் அவங்களையே பாரடைசஸ் கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க சிட்டி எஃப்ல இருக்கிற உயரமான பில்டிங்கை தரமட்டமாக்கிட்டாங்க. சிட்டி இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்பதான் எங்களோட இன்ஃபார்மர்ஸ் மூலமா அவங்க தலைவனோட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹேமர், இவர் ஒரு பி கிளாஸ் கிரிமினல். இவருக்கு இதுக்கு முன்னாடி பல கிரிமினல் கேசஸ்ல தொடர்பு இருக்கு. அவர் பெரிய உருவத்துல இருக்கிற ஒரு மனுஷன். 7 அடி உயரம், 210 கிலோ. வந்திருக்க ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு முறை நடந்த ரோட் சண்டையில இவர் அடிச்சு 20 பேரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. பாரடைசஸ் டிவி ஸ்டேஷனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சாப்பாடு, போட்டுக்கிற துணி, வேலை இல்லாதவங்களுக்கு இருக்க இடம், இது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற வரைக்கும் இந்த சண்டை நியூஸ் போடுறீங்க. யாரு எப்படி போனா நமக்கு எல்லாருமே ஒரே பணிக்குள்ளதான் இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா தெரியுறாங்க. மொட்டை யாராவது மொட்டை அடிச்சா நம்மளால மொட்டை அடிச்சுக்கிறோம். உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. இது அவளுங்க என்னோட லுக்க திருடிட்டானுங்க. யோ லுக் இவனுக்கு ஒரே ராத்திரியில வந்து மொட்டை அடிச்சு எல்லாம் வில்லன் ஆக்கிட்டு போயிடுவானுங்களா? என்ன வாழ்க்கடா. ஆனா அவங்கள சும்மா விட மாட்டேன். ஹீரோ பேர் கெட்டுக்கூடாதுன்ற பயலாங்குது. ஆனால் அது கூட ஒரு குட்டி குட்டின்னா நான் பயங்கரமாக பண்ணுறானுங்க. அவன் சும்மா தான் இருக்கிறான். சைக்கிளில் வர ஹீரோ. ஏய் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு கிளாங்கு போ. சைக்கிள் வீரன் மூமெண்ட் ரைடர் வந்துட்டான். மொமெண்ட் ரைடர் நம்மள காப்பாத்த வந்துட்டான். சரியா சொன்ன. இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏய் ஹீரோவா,
என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? நினைச்சு மிஸ்டர் அப்ப அவ்வளவுதான் நான் கேரக்டரு. இங்க தீவிரவாதியை பார்த்து நான் மட்டும் ஓடினேன்னா இது வரைக்கும் நான் வாங்கின பேரே மொத்தமா கெட்டு போயிடும். எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரொம்ப லக்கி சார். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய கான்ட்ராக்ட் இருக்கும்போது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனா நீ வெறும் பாடிகார்ட் தானே. அட இவன் சோனிக். ஆமா உன்னை நம்பி இந்த வேலையை அந்த கொடுக்கலாம். பணக்காரன் தான் டார்கெட் வைக்கிறோம் போல. கண்டிப்பா அவங்க உயிரை நினைச்சுதான் நீங்க இப்போ கவலை பண்ணலாம். அவங்களுடைய பணத்தை எங்க போதிக்கலாங்கிறத இனிமேல் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். பாரடைசர்ஸ் ஒரு புதுவிதமான பேட்டில் சூட்டை போட்டுட்டா. திடீர்னு முளைச்ச சண்டைக்கார கும்பல், அதோட பி கிளாஸ் கிரிமினல் ஹேமர். கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னு தெரியும். மாடர்ன் நிஞ்சா. மாடர்ன் நிஞ்சா வாய் பேசுற அளவுக்கு சைடில் இருக்குமா? இந்த காருக்கு பின்னாடி இருக்கிற ஜினேரோட வீடு தெரியுதுல்ல? உனக்கு எனக்கு ஒரே பல்லுமே. எல்லாரும் இத கோல்டன் டர்ன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளடா. ஓகே சீக்கிரம் வந்து போலாம். நடைய எல்லாரும் கவனமா இருங்க. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஹேமர். ஏன் வர அனுப்புனாரு. முதல்லயே உனக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வரைக்கும் என்னுடைய எந்த எதிரியும் உயிரோட திருமணதா சரித்திரமே கிடையாது. இந்த முறைக்கும் அப்படித்தான் நடக்க போகுது. என்னோட வேலையில நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனா இவனை பார்த்தா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நான் உங்களை உயிரோட விட்டுடுவேன். இவனால நான் என்ன அடிக்கிறான். பண்ணுங்கிறத முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரே இந்த ஆர்வம் மட்டும்தான் பவரு. நிஜமாவே நிஞ்சா தாண்டா இவன் தலையை தாண்டா வெட்டுறான். ஓடிடு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பரவாயில்லையா, நம்மால வருவான்னு பார்த்தா இவனே முடிச்சிட்டான். என்ன பண்ற? என்னை தூண்டி விட பாக்குறேன்னா உன்னால என்ன பார்க்க முடியல, அப்படிதானே? இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். இவன் ஒரு terrorist. ஏங்க, நான் terrorist இல்ல. அப்படிதான் இவன் தப்பிச்சு ஓடாம சண்டை போடுறதா நினைக்கிறேன் போல. மாஸ் பண்றான். என்ஜாய் பண்றான் அவன். நீ ஜெனேரு காசுக்காக ஆடுற ஒரு சாதாரண அடிமை. என்ன நினைச்ச? நான் உன்கிட்ட தோத்துருவேன் நினைச்சியா? முயற்சி பண்ணி காட்டு, உன்னால முடியாது. இவ என்ன பண்ண போறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையாவே இவன் பெரிய முட்டாள் தான். அட்லீஸ்ட் இந்த பாறைகளையாச்சும் அவன் ஒழுங்கா வச்சிருந்திருக்கலாம். இங்கேயே இன்னும் நிறைய பாறைகள் இருக்கு. ஒருவேளை உன்னால என்ன தடுக்க முடியலன்னா இன்னும் நிறைய பாறைகளை தூக்கி அடிப்பேன். அணைக்கட்டி அடிக்கிறதா? இருந்து வருவேன்னு தெரிஞ்சா என்னுடைய வேகமான தாக்குதலை உன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? ஆனாலும் நான் இப்படிதான் பண்ணேன். ஆனா உன்னை நான் கண்டிப்பா முடிப்பேன். பேரா நீங்க? வர்ற வேகத்தால வர வரைக்கும் அப்படியே நிக்கிறேடா. கூட கண்ணுக்கு தெரியல. எங்கன்னு தெரிஞ்சாதான் அடிக்கிறதுக்கு. இவனை எதுக்கு எதிர்த்து நின்னாங்க? மேல போகும்போது யோசிச்சுக்கிட்டே போ. பின்னாடி வந்துட்டு வேலை முடிஞ்சது. வேற வழி இல்லாம இவங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமா, ஹேமரேட்டோடைய பணம் என் கண்ணு முன்னாடிதான் இருக்க. நான் இப்பவே திரும்ப வரேன். அவனோட பணம் எங்க போயிடுச்சு?
எப்படா மண்டையில தான்டா குத்தணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். நல்ல வேளை அவன் என் தலையில தான் அடிச்சான். என்னோட தலைபாகம் மத்தவங்களை விட ரொம்ப பலமானது. ஒரு விஷயம் புரிய ஒண்ணுமே மாட்டேங்குது. எடுத்து கூட போடாம வர்றானே. யாரு? எலும்பு தாண்டல போல. அடுத்த முறை அவனை நான் விட மாட்டேன். அட இவன் யாரு? நம்மளா டேய் இவங்கிட்ட பார்த்தா செத்துருவான். ஓஹோ நீதான் அந்த மொட்டையா? ஆமா ஐயா அப்ப நீர் யாரு? அந்த கொசு மான்ஸ்டர் மாதிரி நான் இந்த முறை திரும்பவும் என் எதிரியோட பலத்தை தப்பா எடை போட்டுட்டேன். நான் குறைவா நினைச்சிட்டேன். கபூத் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். ஒருவேளை மாஸ்டர் சைத்தாமா மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா அன்னைக்கு அந்த இடத்துலயே செத்துருப்பேன். அப்படியா? நீ உயிரோட இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா டாக்டர். மாஸ்டர் சைத்தாமா 2 முறை என்னோட உயிரை காப்பாத்தி என்னையா மண்டது? இருக்காரு. நீங்க டாக்டர் கிசேனோ என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த உயிரை மாஸ்டர் சைத்தாமா காப்பாத்தினாரு. அதுவும் ஒரு முறை இல்ல, 2 முறை. எனக்கு நல்லாவே புரியுது ஜினோஸ். சைத்தாமா எவ்வளவு சிறந்த மனுஷன் நீ எனக்கு சொல்லி புரிய வைக்க நினைக்கிற, அதானே? சரியா? ஆமா டாக்டர். தெரியும் போது. இது இப்ப இன்னும் முழுமையா தயாராகல. ஆனா நான் ஒரு புது சீரீஸ உருவாக்குற முயற்சியில இருக்கு. நான் புது பாகங்களை உனக்கு செட் பண்ணனா நீ சைத்தாமாவை விட பலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கிட்ட நிறைய பலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எல்லா தகவலையும் கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். நீ இங்க பாரடைஸோட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக வந்திருக்கியா? இல்லப்பா, ஒரு ஃபன்னுக்காக ஹீரோவான சாதாரண பையன் தான் போறானே. ஒரு பர்சனல் காரணத்துக்காக உங்க மண்டையெல்லாம் உடைச்சிட்டு போறான்னு வந்து. ஆமா, உன்னோட கூட்டாளிங்க எல்லாம் எங்க? அவன் அங்கேதான் நின்று இருக்க போறான். நான் இப்பவே இங்க இருந்து சீக்கிரமே கிளம்பி ஆகணும். எப்படி போக? நான் தான் உன்னை பஞ்ச் பண்ணல. நான் எவ்வளவு பொறுமையா பேசினேன். நீங்களா பச்சு பண்ண தீர்த்து பண்ணலாம். தூரத்துல இருந்து உங்க சூட்டை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டா இருந்தப்பா. ஆனா இந்த டிசைன் ரொம்ப மட்டமா இருக்கு. அப்புறம் இந்த சூட்ல இருந்தா நமக்கு சூப்பர் ஹியூமன் பலம் கிடைக்குது. இது எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இதோட விலை என்னன்னு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இது விலை மதிப்பில்லாத சூட். இந்த சூட்டோட முழு பலத்தை காமிக்கிற மாதிரியான ஒரு மனுஷனை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஏதோ வயிற்று அடிச்சிடல. நான் சின்ன வயசுல எப்பவுமே இந்த மூவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அட என்னது இது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா இருக்கா? சொல்ல போனா இவனும் என்ன மாதிரிதான். ஆமா நீ யாரு? நல்ல வேலை ஆர்மம் மட்டும் வச்சுக்கிறேன். வேலைக்கு போகாம இருக்குதா? நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே எந்த ஒம்பு பண்ணக்கூடாது. இல்ல பண்ண மாட்டேன். ஆனா நீ என்ன கொல்ல மாட்டல. திரும்பி பக்கம் மூடி. போற போற போற. அம்மா அம்மா. எப்படி வந்தவன? சரி, ஓகே, வீட்டுக்கு திரும்பி போகலாம். வேற வருவானே. ஹேமர் ஹெட் எங்க போனா? ஆமா உன்னை தவிர்த்து இங்க வேற யாரும் மீறல. என் நல்ல ஆட்டக்காரனாகடா ஓடிடுறா. அவங்கிட்ட போக யார் இந்த மொட்டை மாட்டேனா? இப்படிதாங்க ஓடுனா. ட்ரெஸ் கூட போடாம போயிட்டேன். என்னது இது? What's this thing? பாத்தியா? நான் என்ன தப்பு பண்ண? டேய் தம்பி, நான் அந்த பாரடைஸ் டீம்ல ஒருத்தன் கிடையாது. நீ போய் சொல்ற. உண்மையை சொல்ற, போய் சொல்றேன்னு சொல்ற. முட்டாள்தனமா பேசாத. உண்மையான பாடுறா. நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மொட்டையை சொல்லுது. தலைய பார்த்தாலே தெரியுது. ஏன்னா மொட்டை போட்டலாம் எதுவும் நல்லா உங்களுக்கு. டேய் நல்லா பாரு, இது நான் தான். நான் தான்டா ஃபன்னுக்காக ஹீரோ ஆனனே. என்ன தெரியல? கேள்விப்பட்டதில்லையே. யாருமே கேள்விப்படலையே அவனை பத்தி. ஓ, கேள்விப்பட்டது இல்லையா? சரி விட. இப்ப பேசியதுனால எந்த பலனும் இல்ல.
என்னோட தாக்குதல்ல இருந்து நீ 2 முறை தப்பிச்சிட்ட. முதல் முறையா இப்படி நடக்குது. ஒரு நெஞ்சா ஊர்ல போறதுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்து என்னுடைய அட்டாக்கான நெஞ்சா டெக்னிக்கை நான் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் நீ என்னுடைய அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்ட. இதை நான் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்? இப்போ இது என்னுடைய பிரஸ்டேஜ் விஷயம். யாருங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா நான் உனக்கு போக விட மாட்டேன். முடியல என்ன பிரஸ்டீஜ்? அது சரி, நீ உன் வித்தையை என்கிட்ட காட்டணும்னு நினைக்கிற, அதான விஷயம்? நீ ஒரு மாதிரி மறைச்சு சிரிக்கிறதுலே தெரியுது ராசா. பலவத்த பவரான்றது இது வருது. இல்லை இவன் எதுக்கு இது சுற்றிட்டே இருக்கிறாங்க? அவன் தான் ஈஸியாக பார்க்குறான். நேராக வந்து பேசலாம். அவன் அப்படியே தான் நிற்கிறான். கிட்ட வரப்போ டக்குன்னு பிடிக்க போகிறான். வீட்டுக்கு போவா. சாரி ப்ரோ, நான் காலுக்கு தான் குறி வச்சேன். ஆனா நீ வந்த வேகத்துல காத்து ஏதோ முட்டை கலங்கிய பதிவு. மணி வச்சு விட்டான் சார் இவன். நான் கொலைகாரன்ல இருந்து பாடி கார்டு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். ஆனா எந்த நெஞ்சாவை மாசா வந்தாங்க. ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு என்னுடைய வேலையை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் மோதுறதுக்கான சரியான எதிரி கிடைச்சிட்டான். என் கணக்கு முடிக்கிற வரைக்கும் நான் முழுமையா ட்ரைனிங் பண்ண போறேன். சொல்லு, உன்னுடைய பேர் என்ன? சாய்தாமா. சைதமா, நாம அடுத்த முறை சந்திக்கும் போது உனக்கு அழிவு நிச்சயம். வலி உயிர் போகுது. சரி ப்ரோ. நான் ஒரு ஸ்பீட சவுண்ட் சோனிக், ஒரு அற்புதமான நின்ஜா. அடுத்த முறை கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். முதல்ல மூச்சு விடுறா. பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. அவனா வந்து உக்காந்ததுனால தப்பிச்சான். அவன் யாரு? இந்த மாதிரி கேவலமான பேர்லாம் எதுக்குதான் வச்சுக்கிறானுங்கன்னே தெரியல. தெரியலடா, எங்க இருந்தோ வந்தான், நம்ம 2 பேரும் எதிரின்னு சொன்னா போயிட்டான். ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஆள்னா அவனை நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு மாதிரி? மாதிரி பேசாதடா. சரி, முதல்ல நீ எதுக்காக இப்ப வந்திருக்க அதை முதல்ல சொல்லு. உனக்கு இந்த வீடியோ வாசல் அதெல்லாம் இல்லையா? மாஸ்டர், நான் பலசாலி ஆகணும். வாய மூடுடா. நானே ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற என்ன போட்டு ஏன்டா இவ்வளவு அதான் சாவடிக்கிற? சொல்லிட்டேன், 100 புஷப் எடுப்போம். அதுக்கு முன்னாடி போயிடு, இல்ல நடக்கிறது வேற. ஒரு சீரியஸான ப்ராப்ளமா? மாஸ்டர், நீங்க ஒரு மகான் மாதிரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க. அடுத்த ஆஃபராப்பா. என்னை பத்தி யாருக்கும் தெரியலன்றதுதான் பிரச்சனையே. எங்க தெரியுமா இதை பண்ணாதானே டக்குன்னு முடிச்சா. ஹீரோ இருந்தா பரவாயில்ல, நான் ஹீரோ ஆகி 3 வருஷம் ஆச்சு. நான் தப்பு பண்றவங்கள மட்டும் இல்ல, மான்ஸ்டர்ஸ், வில்லன்ஸ் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். அதையானா உயிரோட இருந்தா தானே தெரியும். மான்ஸ்டர்ஸ் யாருமே கொண்டதா கேள்விப்படல. இவ்வளவு சாதனை பண்ணி வச்சிருக்கேன், என்னை பத்தி ஒருத்தர் கூட தெரியலனா எப்படி? யாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபேன் இல்ல. இவ்வளவு கேவலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னா. கேவலமா இருந்துச்சு ப்ரோ. ஹோம்லேண்டரா மான்னு வரான். மொட்டை வில்லன்ஸா இருக்கனால எல்லா வில்லன் நினைச்சாங்க. இவ்வளவு நாளா அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக எத்தனை வில்லனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். நீங்க சரியா சொல்றீங்க. நியூஸ் ரிப்போர்ட்ல கூட இத பத்தி எதுவுமே வரல. நம்ம மாஸ்டர் எல்லாரையும் சைதாமா காப்பாத்துனது மூமெண்ட் இல்லனா ரைடர். ஸ்பீட் ஆஃப் அவன் சவுண்ட் கிட்ட சோனிக்க நம்ம பத்தி. பேசுவோம். ஆனா இப்ப நம்ம பாரடைசஸ் விஷயத்தை தோக்கடிச்ச இவனுக்கு பேர் போயிடுச்சு. இந்த மொமெண்ட் ரைடர் ஹீரோக்கு சைக்கிள் வீரனா? என்ன ஒரு நிமிஷம் மாஸ்டர், நீங்க ஹீரோ லிஸ்ட்ல உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஓ இது வேற பண்ணணுமா? ஹீரோ அசோசியேஷன் லோக்கல் பிரான்ச்ல ஒரு டெஸ்ட் கொடுங்களா? ஒருவேளை உங்க ஸ்கோர் கட் ஆஃப் விட அதிகமா இருந்துச்சுன்னா உங்க பேரை ஹீரோ ரெஜிஸ்டர்ல சேர்த்துப்போம். அபிஷியலி உங்க ஹீரோன்னு சொல்லிக்க பெர்மிஷன் கொடுப்போம். ஒரு முறை நீங்க ஹீரோ அசோசியேஷன்ல பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா சைக்கிள் ஹீரோன்னா அதெல்லாம் பண்ணானோ அப்போ. காசும் கொடுப்போம். இந்த காசுலாம் அசோசியேஷன் மூலமா ஒன்னா சேர்ப்போம். மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸும் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஹீரோஸா இருக்கணுமா? நீங்க ஹீரோ சொல்லி வேலையை பார்த்திருக்கலாம், ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தா நீங்களும் ஒரு முட்டாள் தான். முட்டாள்கள் தான் அவங்க எல்லாரையும் சந்தேக பார்வையில பாப்பாங்க. புரியுதுல மாஸ்டர்? 3 வருஷமா எனக்கு இது தெரியவே தெரியாது. ஜினோஸ், நீ இதுல ரெஜிஸ்டர்டா இருக்கியா? இல்ல, எனக்கு அது தேவையில்லை. சரிவா, போய் பண்ணிட்டு வந்துருவோம். முதல்ல போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் அவன் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன். அப்புறம் ஏன் லேட் பண்ணணும்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு.
ஃபைட்டர் சூட்டை திருடினதுக்கு அப்புறம் இவனோட உயிருக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா இவனுக்கு எதுவும் புரியல. வேணும்னே தான் நம்மளோட சூட்டை நம்ம திருட விட்டோம். இந்த சூட் மூலியமா எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ண முடியும் நினைச்சோம். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவனை இப்ப விட்டுருங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பண்ணையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இன்னும் உயிரோட கிடையாது எப்படா? போறேன். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஸ்ரீ மஜி மேடா. இளைஞர்கள் மத்தியில இருக்கிற லேபர் இஷ்யூஸ்ல இவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரீசெண்டா நடந்த பாரடைஸோட இன்சிடென்ட் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மூலமா இளைஞர்களுக்கு வேலைக்கு போற ஆர்வம் இல்லன்னு தெரியுது. இத பத்தி என்ன சொல்றீங்க? நான் இவங்களால கிடையாது. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லா விஷயத்துக்காகவும் போராடிதான். அந்த கிரிமினல்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க முழுமையா அழிஞ்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே கேட்கல. அதிகமாயிடுச்சு. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? ஸ்டெப். அதுக்கப்புறம் நானும் அவங்கள மாதிரி ஆகிடுவேன். இந்த எபிசோட நல்லா இருந்துச்சுங்க, பண்ணாமல் போச்சு. ஆனால் நான் எப்படி நினச்சேன்னா, இவன் நான் ஃபன்னுக்காக ஹீரோ ஆனேன் அப்படின்னு சொன்னதுனால சும்மா விளையாட்டுக்கு நான் பண்ணுறேன், எனக்கு பேர் புகழ்லாம் தேவை கிடையாது, அப்படி அந்த மென்டாலிட்டியில் இருக்கான்னு நான் நினச்சேன். இல்லை, ஐயாவுக்கு அந்த ஹீரோஸும் தேவைப்படுது, தன்னை ஹீரோன்னு சொல்லணும், அந்த புகழ்ச்சி வேணும், எல்லாமே அந்த ஆசைலாம் இருக்குது. இப்போ தெரியல, நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணி வந்த சரக்குன்னு முச்சிடற போயிடுற. யாருக்கு தெரியும்? வந்ததே யாருக்கும் தெரியாது. நீ அடித்தா அட்லீஸ்ட் அடி வாங்குறவனாவது அரைக்குறையா ஏதோ உயிரோடு இருந்தால் அவனாவது சொல்லணும், இல்லை பார்க்குறவங்க சொல்லணும். நீ வந்து ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிட்டா எவனுக்கு தெரிய போகுது? தெரியணுமே, அதுக்கு தான் சொல்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து அடித்து பழகினாதான் யாருக்குன்னா தெரியும். நீ வந்து ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போனால் வீடியோ கூட எவனும் எடுத்துருக்க மாட்டேன், எவனுமே பார்த்துருக்க மாட்டான். அப்புறம் எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி தான். இவன் அடிக்க போகும்போதெல்லாம் அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ஆள் இல்லாத இடத்துல தான் அந்த ஃபைட்டு முடிஞ்சிடும். ப்ளஸ் இப்போ நியூஸில் சொல்கிறாங்களே இப்படி ஒன்று உள்ளே வந்துருச்சு மான்ஸ்டர் மாதிரின்னு சொல்கிறாங்க. இதே அந்த மான்ஸ்டர் காணும்னா அது என்னன்னு தேடுவாங்களே, எப்படி காணாம போச்சு, என்ன ஆச்சுன்ட்டு அதை பற்றி ஒன்று இருக்கும். அது கூட அப்படி பண்ணால் கூட மேபி ஹீரோ பற்றி எதனா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அண்ட் அந்த புது கேரக்டர், அந்த நிஞ்சா கேரக்டர் நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு. மாசாக இருந்தது, அவன் ஸ்பீடு, அவன் ஆட்டிடியூட், அது நிஞ்சா மைய தான் இருந்துச்சு. வந்தவங்களாம் தலை வெட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டைலிஷாக நல்லா வந்தாங்க. எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி அமைச்சு விட்டான். எங்கடா அடிக்கிறதுக்கு கை வாங்குற பட்டிருந்தேன். அதாவது அவனாக வந்து அதில் உக்காந்ததுனால தப்பிச்சுது. இவனாக பஞ்ச் பண்ணியிருந்தானா செத்து இருப்பான். இப்போயே அவனுக்கு வந்து அந்த இது ஈகோ அவனுக்கு கிளாஷ் ஆயிடுச்சு. என்னோட பவர்ஃபுல்லாக ஒருத்தங்கிறான், அப்போ அவனுக்கு மேலே நான் வரேன்டான்ட்டு போய்க்கிறான். இந்த மாதிரி தான்டா கூட இருக்கணும்னு சொல்லுங்கிறான் பவர் அவனுக்கு. நீ இப்போ வந்து இதை வந்து நீ ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நீ அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் அவங்ககிட்டயே கேட்ப என்னடா பண்ணன்ட்டு. அவன் 100 புஷ்அப் பண்ணுவான், எல்லாருக்கும் பகை அடிக்கும். எதுக்கு கம்முன்னு விட்டுடலாம். சும்மா அவன்கிட்ட போய் கேட்டு என்ன பண்ண போகிறான், அவன் அதே தான் ரிப்பீட் மோடில் சொல்லணும் இருக்க போகிறான். ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த சைக்கிள் வீரன் வந்தாங்க. ஆனால் வந்து என்னடா டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அவன் அடி வாங்கணும் பிளட்டு பார்த்து தள்ளந்து வந்த மாதிரி தான் காமிச்சுது. சரி என்னடா எதுக்கு இது காமிச்சாங்க, வந்தான் அடி வாங்கினா விழுந்துட்டான் செத்துட்டான் அப்படின்னு நான் நினச்சா திரும்ப கையில் கட்டு போட்டு வந்து நிற்கிறான். அதான் இப்போ அதாவது இவன் பண்ணது அவனுக்கு பேர் போயிடுச்சு. இவன் தானே ஃபஸ்ட்டு மோதனான். ஸோ இவன் தான் வந்து அந்த கேங்கே போட்டு தள்ளிட்டான் போலன்ட்டு அவனுக்கு நியூஸில் வந்து நிற்கிறான். அவன் ஹீரோ ஆகிட்டான். ஸோ இவன் பண்ணுறதுனா இந்த மாதிரி வேறு யாருன்னா பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க போல. அதனால தெரியல. இப்போ அந்த மாஸ்டர் வருது, அது இறந்துச்சுனாலும் வேறு ஹீரோ அந்த இடத்துல இவன் என்ன விழுந்து கிடந்தா அவன் தான் பண்ணிட்டான் போல, அவனுக்கு பேரும் போயிடும் போல. அப்படி தான் நான் வந்துருக்கேன் நான். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.